सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। चतुर्मुख मुखाम्बोज वनहंस वधूर्मम मानसे रमतां नित्यं सर्वशुक्ला सरस्वती यस्य प्रसादात् मूकोऽपि वावदूकोऽपि जायते भाष्यभावज्ञ विख्यातः सद्गुरुं प्रणमाम्यहं पंडितानां च राजानं शास्त्रे रत्नाकरोपमं बालपूर्वं गुरुं वन्दे சுப்பிரமணியாபிதம் முதா. என்னுடைய ஆச்சாரியர்கள் 2 பேரையும் ஸ்மரிச்சுண்டு பாக்கி இருக்கிற எல்லாரையுமே ஸ்மரிச்சுண்டு நான் இந்த லெக்சரை இன்னைக்கு பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். முண்டகோபனிஷத் ஒவ்வொரு உபனிஷத்தும் ஏதாவது ஒரு உபனிஷத்தினுடைய சாக்கையை வேதத்தினுடைய சாக்கையை சேர்ந்ததா இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேதம்னு சொல்லும்போது வேதம் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் அப்படின்ற 4 பாகங்களை கொண்டதா இருக்கு இல்லையா? அந்த 4 பாகங்களை கொண்டதா இருக்கிறதுனால 4வது பாகமா இருக்கக்கூடியது உபனிஷத் பாகம்னு சொல்றோம். அதனாலேயே அதுக்கு வேதத்தினுடைய அந்தமா இருக்கிறதுனால வேதாந்தம் அப்படின்னு ஒரு பேரு. வாஸ்தவத்துல வேதாந்தம்னு சொன்னா வேதத்தினுடைய அந்தமா தான் இருக்கணுங்கிறது இல்லை, வேதத்தினுடைய சித்தாந்தமாவும் இருக்கலாம். அந்தம்ங்கிற வார்த்தைக்கு முடிவு அப்படின்னு சொன்னா எண்டுன்ற போர்ஷனோட கன்க்ளூஷன்ற அர்த்தம். நம்மளுக்கே சாதாரணமா முடிவுன்னா உன்னோட இதுல முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்டாக்கா இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ வேதாந்தம்னு சொன்னா வேதத்தினுடைய கன்க்ளூஷன், வேதத்தினுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறதாக ஐடியா கிடைக்கிறது. அந்த மாதிரி அந்த ஐடியாக்கள் உபனிஷத்துங்கிற விஷயத்துல சொல்லப்பட்டதாக தெரியறது. அந்த உபனிஷத்துன்ற விஷயத்துல அந்த பாகத்துல, அந்த கிரந்த பாகத்துல சொல்லப்பட்டதாக. அந்த கிரந்த பாகம் என்ன பேசியிருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க சில விஷயங்கள் இன்னைக்கும் சில பேர் அறகுறையா அந்த உபனிஷத் லெக்சருக்குலாம் போறோம், கிளாஸுக்கு. இப்போ அந்த உபனிஷத் கேட்கறதுங்கிறதே நம்மளுக்கு ஒரு என்ன எடுத்து ஒரு ஃபேஷனாகவும் இருக்கு இல்லையா? அது போன உடனே சில பேருக்கு என்ன ஆறுதுன்னு சொன்னோம்னாக்க அந்த உபனிஷத்தினுடைய எஃபெக்ட் அவள்கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியறது இல்லை. சில சமயம் அவ நம்ம ஏன் இந்த மாதிரி நடந்துக்கணும், அதாவது நான் பூஜை பண்ணலாமா, நான் யாரை பார்த்து பூஜை பண்றேன், எதுக்கு பூஜை நானே கேட்டிருக்கேன் இது, அதனால சொல்றேன், ஏதோ கற்பனையினால நான் சொல்றேங்கிறது இல்லை. சில பேர் இந்த மாதிரி என்ன பண்றான்னாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு நினைக்க ஆரம்பிக்கிறா. அதனாலேயே அந்த இதெல்லாம் சொல்லுவா. கீதையில பகவான் சொல்லியிருக்கார், அதாவது ந புத்தி பேதம் ஜனையே தஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் அப்படின்ட்டு யார் எதை கேட்டுக்கலாமோ அவளுக்கு தான் அந்த விஷயத்த சொல்லலாமே ஒழிய அதிகாரம் இல்லாம சொல்லப்படாது அப்படிங்கிறதுக்காக. அதனாலேயே உபனிஷத்துக்கு என்ன பண்ணுவார்னாக்க ரகசியம் அப்படிங்கிற வார்த்தையினாலேயே சொல்லியிருக்கா. ரகசியம்னா சீக்ரெட்னு அர்த்தம் இல்லை, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் டைரக்டா. ஏன்னா உபனிஷத் பாகங்களை அத்தியனம் பண்றது இருக்கு பாருங்க. இப்ப நம்ம கல்யாண விரதம் பார்த்துருப்போம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி விரதம் பண்றது நம்ம என்னமோ கல்யாணத்துக்கான விரதம்னு, அது வேதாத்தியனத்துக்கான விரதம். நம்ம இப்ப தமிழ்நாட்டுல முக்கால்வாசியும் எஜுர்வேதமா தான் இருக்கும் இல்லையா? எஜுர்வேதத்துல அத்தியனம் பண்ணும்போது என்ன பண்ற, விரதம் பண்ணும்போது விரதத்தில் முடியும் போது அந்த அந்த புது வேஷ்டி இருக்கு பாருங்க, கூரை வேஷ்டி, கல்யாணத்துக்கான வேஷ்டி, அந்த வேஷ்டியால அவன் கண்ணை சுத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணை தொடச்சிக்கோ, மூஞ்சியை தொடச்சிக்கோ, இந்த கண்ணாடியை பாரு, பசுமாட்டை பாரு, இல்ல பசுமாட்டை நினைச்சுக்கோ அப்படின்லாம் சிலதெல்லாம் சொல்றா இல்லையா? அதாவது அது இந்த சுக்ரியான உபனிஷத் விரதங்கள், அந்த விரதங்கள் இருக்கு பாருங்க, இந்த இதெல்லாம் மந்திரங்கள். சில மந்திரங்களை அத்தியனம் பண்ணும்போது அது ராத்திரி வேளையில சூரியனை பார்க்காம தனியா அத்தியனம் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு வேதத்திலையும் இருக்கக்கூடிய வேத விரதங்கள், அந்த உபனிஷத் பாகம், அதுக்கப்புறம் அந்த சில ரகசிய பாகங்கள், அந்த பிரவர்க்கிய மந்திரங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அத்தியனம் பண்றதுக்கு ரொம்ப விசேஷமான முறையில் அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறதாக இருக்கு. அந்த மாதிரி இந்த வேதத்திலையும் சிரோவிரதம் அப்படின்னு ஒரு விசேஷமான விரதத்தை விதிச்சிருக்கார். இந்த முண்டகோபனிஷத்தை அத்தியனம் பண்றதுக்கு சிரோவிரதம்னா சிரசி அக்னி தாரணாக்கியம் விரதம், தலையில என்ன பண்றதுனாக்க அக்னிய தாரணம் பண்றதுன்னு. அந்த மாதிரி ஒரு விரதத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விரதத்தை யார் பண்ணியிருக்கானோ அவன் தான் இந்த அத்தியனம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா ஆச்சாரியர்கள் நம்மளுக்காக அனுகிரகம் பண்ணியிருக்காரு பகவத் பாதாள். இது யார் ஸ்வயம் அதர்வண வேதியா இருக்கானோ, அதர்வ சாக்காத்தியாயின்னு யார் அபிவாதிய சொல்ல போறானோ, அதர்வ சாக்காத்தியாயி சர்மாகம் அஸ்மிபோஹோ அப்படின்னு சொல்றவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு சுவாத்தியாய அத்தியனத்துக்கு தான் இந்த மாதிரி விரதமே ஒழிய இது பிரம்ம ஜானத்துக்கு அங்கமா அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு பண்றதா இருந்தா இந்த தோஷம் இல்லை, இந்த விரதம் இல்லை. சுவாத்தியாய வித்தியங்கம் அப்படிங்கிறதாக அந்த விஷயத்தை அவர் எடுத்து சொன்னார். ஸோ இந்த விரதம் 4
வேத சாக்கைகள், அதை 4 உபனிஷத் முக்கியமான பாகமாக கோட் பண்ணுறோம். பிரஷ்னோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டூக்கியோபனிஷத், அதர்வசிகான்னு இந்த 4 உபனிஷத்தும் அதர்வண வேதத்தை சேர்ந்தது உபனிஷத்துகள். அதர்வண வேதத்திலேயே இன்னைக்கு 2 சாக்கை இருக்கு, பைப்பிலாத சாக்கை, சவுனக சாக்கைன்னு. அந்த 2 சாக்கையில் இது மந்திரோபனிஷத் அப்படின்பா. பிரஷ்னோபனிஷத்துங்கிறத பிராமணோபனிஷத், அதாவது முண்டகோபனிஷத்தினுடைய விஷயங்கள் என்னவோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக கொஸ்டின் ஆன்சர் ரூபமாக இருக்கக்கூடிய விஷயம் பிரஷ்னோபனிஷத்தில் சொல்லப்பட்டதாக தெரியறது. அதனால அது அந்த மாதிரி உபனிஷத். இந்த உபனிஷத்துக்கு சாந்தி மந்திரமாக, ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. இந்த உபனிஷத்தினுடைய சாந்தி மந்திரமாக இருக்கிறது பத்ரங்கர்ணேபி ஸ்ருணியாம தேவாக அப்படிங்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை, அதாவது எல்லாரும் பத்ரம் கர்ணேபிகி ஸ்ருணியாக, நம்ம நல்ல மங்களகரமான விஷயங்களையே நம்ம எல்லாரும் கேட்போமாக, மங்களகரமான விஷயங்களே சொல்லுவோமாகன்னு என்னட்டு அந்த மங்களம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதாக அந்த விஷயத்தை பற்றி பேசுறதாக இந்த உபனிஷத் அமைஞ்சிருக்கு. அது சாந்தி மந்திரம். சாதாரணமாக வேத பாகங்களில் சாந்தி மந்திரம் இல்லை. சாந்தி மந்திரம் இருக்கிறதுங்கிறது உபனிஷத் பாகத்தில் மட்டும்தான் சாந்தி மந்திரம் இருக்கு. அதை முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வேதாத்தியனம் பண்ணும்போது டைரெக்டாக இஷயத்துவர் ஜெயத்துவர்னா நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக ஓம் குருப்யோ நமஹா, அப்புறம் பிள்ளையாருக்கு கணானான்துவான் அந்த மந்திரத்தை ஆரம்பிச்சுட்டு குருப்யோ நமஹா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், விஷயத்துவான்னு ஆரம்பிச்சு விடுறோம். ஆனால் உபனிஷத் பாகத்தை ஆரம்பிக்கும் போது சன்னோ மித்திர சம்வரணா இல்லைன்னா சகனாவத்துன்னு ஆப்யாயஸ்வ அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, வாங்மே மனசி பத்ரங்கர்ணே பிகின்னு ஒவ்வொரு வேதத்தினுடைய உபனிஷத்துக்கும் ஒவ்வொரு சாந்தி மந்திரம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா பாக்கியெல்லாம் கர்மகாண்டமாகவும் காமிய பாகமாகவும் இருக்கு. உபனிஷத்துங்கிறது ஞான பாகமா இருக்கு. தேவர்களாம் தம் தேவான்னு என்ன பண்றலாம் பிரகதாரண்யத்தில் சொல்லியிருக்கார். தேவர்கள் இந்த உபனிஷத் பாகத்தை படிச்சுட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத தேவர்கள் விரும்புறது இல்லையா. அதனாலையும் கொஞ்சம் தகராறு வரும். இது ஆச்சாரியன் மூலமாக ஞான பாகமாக வேதத்தை நம்ம என்ன பண்றோம்னாக்க முதல்ல சப்தத்தகா கிரகிக்கிறோம், அப்புறம் அர்த்தத்தை கிரகிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். இங்க ஞான பாகம் பிரதானமாக இருக்கிற காரணத்தினால நம்மளுக்குள்ள இது பரஸ்பரம் வித்விஷா வகை அப்படின்னு சொன்னார் பாருங்கோ, அந்த தோஷங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாந்தி மந்திரத்தை இங்க விசேஷமாக இந்த உபனிஷத் பாகங்கள் அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி, பாராயணம் பண்றதுக்கு முன்னாடி விதிச்சிருக்கார். பூர்வோத்தர சாந்தின்னு முன்னாடியும் இருக்கு, பின்னாடியும் இருக்கு. ஸோ உபனிஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சாந்தி இருக்கு, உபனிஷத்தை முடிக்கும் போது சாந்தி இருக்கு. ஸோ பத்ரங் கர்ணேபி ஸ்ருணியாம தேவாக பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர் யஜத்ராக ஸ்திரைரங்கைஹி. படிக்கும்போது எந்த கஷ்டமும் நம்மளுக்கு வரக்கூடாது, வியாதியெல்லாம் வரக்கூடாது. ஸ்திரைரங்கைஹி ஸ்துட்டுவாகம் சஹ சஸ்தனோபிகி வியசேம தேவகிதம் யதாயுஹு அப்படின்னு இந்த மந்திரத்துக்கான, இந்த உபனிஷத் அதர்வ வேத மந்திரத்துக்கான சாந்தி மந்திரங்கள். இது இந்த மாதிரி பத்ரங்கர்ணேபிகி அப்படிங்கிறதாக. இதுல 3 முண்டகங்கள், ஒவ்வொரு முண்டகத்திலையும் 2 அத்தியாயங்கள். இதுல முக்கியமா என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காருனாக்க, நம்ம இதை சுரேஸ்வராச்சாரியர் வார்த்திகத்தில் சொல்றார், யயா யயா பவேத் பும்சாம் யுத்பத்தி பிரத்யேகாத்மனி தாசைவ பிரக்ரியாச்சேக சாத்வீசாச்ச அனவஸ்திதா. அதாவது நம்மளுடைய ஸ்வஸ்வரூப ஞானம் நம்மளுக்கு வரணும். நம்ம பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மங்கிறது எங்கேயோ இருக்கிற ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கிற ஒண்ணு இல்லை, நம்மளுக்குள்ளதான், நம்மளுக்குள்ள அந்தராத்மாவா இருந்துன்னு அது என்ன பண்றது, பிரம்மம் தான் நம்மளுக்குள்ள நம்மளை ஆட்டி வைக்கிறது. அந்தராத்மாவா அந்தரியாமியா இருந்துட்டு இருக்கு. அந்தரியாமியா இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம இன்வேடா பராஞ்சிகானி வியதர்ணத் ஸ்வரம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன். நம்ம நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் வெளிப்பக்கமா போறதே ஒழிய எதுவுமே உள்பக்கமா திரும்புறது இல்லை. உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கறதா எதுவுமே இல்லை. ஸோ உள்ள பார்க்கணும் அப்படிங்கிறார். உள்ள எப்படி பார்க்கறது, ஏதா பார்க்கறதுங்கிறதா இதெல்லாம் சொல்ல போறது. இதை திரும்பி பார்த்தா எல்லாராலையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? நம்ம ஒவ்வொருத்தருடைய மென்டல் ப்ரிப்பரேஷன், மென்டல் சம்ஸ்காரங்கள், நம்மளுடைய பூர்வஜென்ம கர்மாக்கள் எல்லாமே தனித்தனியா இருக்க போறது. ஸோ இந்த பூர்வஜென்ம கர்மாவெல்லாம் எப்படி இருக்கு, அதனுடைய சம்ஸ்காரங்கள் எப்படி இருக்கு, அதனால நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் என்ன, அதனால நம்ம நடந்துக்க போற விஷயங்கள் என்ன, இதெல்லாமே முக்கியமான விஷயங்கள். ஒவ்வொன்றும் நம்மள கண்டிஷன் பண்றது. சாதாரணமா நம்ம மாடர்னா சொல்லுவோம், நம்ம சொல்றத நம்ம கேட்கறது இல்லை, புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அதாவது வி டோன்ட் ஹியர், வி அண்டர்ஸ்டாண்ட். யாரோ ஒருத்தர் சொல்லும் போது நம்ம மனசுல வாங்கும் போது என்ன பண்றோம், நம்மளுக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்சின்ற விஷயத்தை வச்சுன்னு அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றமே ஒழிய சொல்றவா சொன்னதை சொல்றபடி கேட்கறது இல்லை. அதனால அந்த விஷய கிரகணம் நம்மளுக்கு வரதில்லை. விஷய கிரகணம் வரும்போது மனசு சுத்தமா இருக்கணும், பியூரா இருக்கணும், ஒண்ணுமே இல்லாம இருக்கணும்.
அதனாலதான் சித்த சுத்தி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது காரணம் என்ன? வாத்தியார் சொல்றது அப்பதான் நம்ம மனசுல வரும். அது வரைக்கும் வாத்தியார் சொல்றது வராது, ஏதோ ஒண்ணு வரும். ஸோ அந்த ஏதோ ஒண்ணு வராம வாத்தியார் சொல்றது எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக முக்கியமா இருக்கணும் இல்லையா? அந்த அப்படி வரும் பொழுதும் ஒவ்வொருத்தருக்கும் அதை புரிஞ்சுக்கிற மெத்தட் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா மாறும். சில பேருக்கு ஒரு வாட்டி ஏகசந்த கிராகி, த்விசந்த கிராகி, ஒரு வாட்டி சொன்னாலே புரியாது. கிளாஸ்ல பாடம் எடுக்கிறோம், பாடம் எடுக்கும்போது எல்லா பையனும் ஒரே தடவையில நம்ம சொல்றதை புரிஞ்சுடுறான்னு சொல்ல முடியுமோ? தைரியம் இருக்கிற பையன் எழுந்து நின்று, சார் எனக்கு புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார் அப்படிம்பா. நம்ம அதே விஷயத்தை திருப்பி சொன்னா அவனுக்கு 2வது வாட்டி புரியும், இல்ல வேற ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மெத்தடாலஜியை பையனுக்கு ஏத்த மாதிரி மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அந்த பையனுக்கு ஏத்த மாதிரி மாற்றக்கூடிய மெத்தடாலஜியா ஒவ்வொரு உபனிஷத்தும் தனித்தனி விஷயங்கள், தனித்தனி பிரக்கிரியைகள். இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்து பார்த்தேன்னு வச்சுங்கோ, மாண்டிக்ய உபனிஷத்தை எடுத்துட்டேன்னாக்க அவஸ்தாத்திரய பிரக்கிரிய, அதாவது இந்த ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி இருக்கு பாருங்கோ, அந்த சுஷுப்தி அவஸ்தையை தாண்டி அந்த 3 அவஸ்தையிலையும் வியாபிரதமா இருக்கக்கூடிய பிரம்மம் எப்படி துரியமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு அவஸ்தாத்திரய பிரக்கிரியை எடுத்து வச்சுருக்கு. இப்போ தைத்திரிய உபனிஷத்துக்கு போனோம்னா பஞ்சகோஷ பிரக்கிரிய அப்படின்னு இந்த 5 கோஷங்களுக்குள்ள அன்னாதாபியந்தரம் பிராணஹா, பிராணாதாபியந்தரம் மனஹா, ததகர்த்தா ததோ போக்தா அப்படின்னு இந்த குகையா, நம்ம சரீரமே எப்படி ஒரு குகையா இருக்கு, அந்த குகைக்குள்ள ஆத்மா எப்படி இருக்குங்கிறத எந்தெந்த முறையில யார் யார் எப்படி எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ, யாருக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கோ, யாருக்கு எந்த விஷயங்கள் இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒரு ஒரு பிரக்கிரியையே ஸ்பெஷலா எடுத்து டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த பிரக்கிரியையில முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்மளுக்கு சில சந்தேகங்கள், நம்ம வாழ்க்கையில எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எப்போவாது ஏற்பட்டுட்டே இருக்கும். பல சந்தேகங்கள் இருக்கும். முக்கியமான சந்தேகங்கள்லாம் வச்சுப்போம். அல்டிமேட் குவெஸ்ட் நான் தேடிண்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வசதியா இருக்கு. அதாவது ஒரு கார் வாங்க போறோம். கார் எப்படி இருக்கு? நல்ல கார் வசதியா இருக்கணும், நம்ம போறதுக்கெல்லாம் சௌரியமா இருக்கணும், கால்லாம் நாளைக்கு வலிக்கக்கூடாது, வீங்கக்கூடாது, என்னென்னமோ பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, வாங்கிட்டோம், ஒரு காரை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்டில் இறங்கும் போது தான் புதுசாக லேட்டஸ்ட்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, யூ நீட் நாட் என்டர், யூ கேன் வாக் இன். ஆஹா, இந்த மாதிரி காரை தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது என்னடான்னாக்க, நம்ம இப்போ நான் வாங்கியாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு இல்லையா, அந்த காரை நான் வித்தேன்னு வச்சுக்கோங்க, அது செகண்ட் ஹேண்ட் கார் தான் எப்படி இருந்தாலும். இப்போ திருப்பி நான் அந்த காரை வாங்கினேன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்டில் தான் வாங்கணும். அந்த காரை இப்போ உடனே வாங்க முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காரை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமா, அதான் நான் வாங்கின காரை சந்தோஷமா நிம்மதியாக ஏறி உக்காந்துட்டு நான் போவேன்ற எண்ணம் எனக்கு ஏற்படுமோ? சரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொலைக்காம போயிடுது, அது இருந்துன்னா அதை வாங்கியிருப்பேன், இதை வாங்கியிருக்க மாட்டேன், ஒரு எண்ணம் ஏற்படுமா இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு வஸ்துவுமே ரிலேட்டிவா இதை காட்டிலும் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட், இதை காட்டிலும் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்னு இம்ப்ரூவ்மெண்ட் ஏறிண்டே இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் ஏறின்னு இருக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட் ஏறினதை நம்ம சம்பாதிக்கல. இன்னைக்கு நம்ம மொபைல் ஃபோன் வாங்குறோம், அந்த மொபைல் ஃபோனில் என்ன ஆகும், சார் நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா வேலை செய்யாதுங்கிறான். சரி, அப்டேட் பண்ணுறோன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் அந்த அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை சார், நீங்கள் புதுசு தான் வாங்கணும். ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிகிட்டே இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வாங்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பணத்தை வச்சாகணும், அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிச்சாகணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுது, ரிட்டையர் ஆனா விட்டு கூட நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்ல முடியாமல், ரிட்டையர் ஆனா விட்டு கூட நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு இன்னி தேதியில், ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுது, வித்தவுட் கேட்ஜெட்ஸ் வெளியில் நம்ம இது பண்ண முடியாது, இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதுக்காக சம்பாதிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும்போது இந்த குவெஸ்ட் நம்மளுக்கு ஏற்படுறது, இந்த தேடுதல். அதாவது முக்கியமாக 3 விஷயங்கள்ல அந்த தேடுதலை அடக்கிடலாம். முதல் தேடுதல், எனக்கு வியாதியே வரக்கூடாது, எந்த விதமான வியாதியும் வரக்கூடாது. அப்படி வியாதி வந்ததுன்னா அதுக்கான மருந்து இருக்கணும், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அந்த மருந்து என்ன குணப்படுத்திடணும், சௌரியமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், அதாவது உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? இது நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளுடைய இருப்பை ரிகார்ட் பண்ணின ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் பைசா எடுத்து வாசலில் தின்ன கிடையாது, திண்ணேன்னு வச்சுப்போம், அசியூம் பண்ணிப்போம், போய் திண்ணையில் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறா. ஸோ திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ளே ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு. சண்டை நடந்துட்டு இருந்தாலும் கேட்டுட்டு இருக்கோம், காதெல்லாம் சுமாராக தானே வேலை செய்யறது. அதனால என்ன அப்படின்னாக்கா, அங்கேருந்து உங்களுக்கு என்ன, நீங்கள் பேசாமல் இருக்கோம், நீங்கள் தலையில் போகிற இதெல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறா, உள்ளுக்குள்ளேருந்து இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் தேவையில்லைன்னா நம்மளால நிம்மதியாக இருக்க முடியறதா? அது என்னவா இருக்கும்னு குறைஞ்சுட்டே இருக்கு. அது ஒரு குடைச்சல். எனக்கு தெரியாம இந்த உலகத்துல எந்த விஷயமும் இருந்துடப்படாது. ஸோ
சகல விஷயங்களும் எனக்கு தெரியறதா இருக்கணும். நான் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் சந்தோஷமா இருக்கணும், பாதிக்கப்படாமல் ஹெல்த்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஸோ இந்த 3 தேடுதல்களும் ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு இருக்கு. இந்த தேடுதல்களுக்கு பதில் கிடைக்கிறது, ஆனா அந்த பதில் அதோட இல்லை. அந்த பதிலுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போயிட்டு இருக்கோம். இந்த 3 தேடுதல் தான் சுருக்கமா 3 வார்த்தையில சொன்னார், சச்சிதானந்தம். அதாவது நம்ம சத்துன்னா எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளுடைய இருப்பு. சித்து அப்படின்னா ஞானம், எல்லாமே எனக்கு தெரியணும். ஆனந்தம் அப்படின்னா சந்தோஷம். ஸோ இந்த 3 தான் அல்டிமேட் குவெஸ்ட். கடைசியா எதுக்கப்புறம் எதை தேடினா இன்னொரு தேடுதல் நம்ம ஏற்படாதோ, எந்த ஞானத்தை அடைஞ்சா இன்னொரு ஞானம் நம்மளுக்கு தேவை இருக்காதோ, எது கிடைச்சுடுத்துன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றின பயம் நம்மளுக்கு இருக்காதோ, எந்த ஆனந்தம் கிடைச்சா அதுக்கப்புறம் வேற ஒரு ஆனந்தம். முதல்ல காரை பற்றி சொன்ன பாருங்கோ, இதை விட இன்னும் அதிகமான ஒரு ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிற ஆனந்தம் இருக்காதோ, எது கிடைச்சா நம்மளுக்கு அதுக்கப்புறம் அல்டிமேட் ஃபைனல். இதை சுருக்கமாக ஒரு சாதாரண சின்ன எக்ஸாம்பிளில் சொல்லலாம். புதுசாக வேலைக்கு சேர்றோம். வேலைக்கு சேர்ந்த உடனே முதல்ல ஒரு கேள்வி, நம்ம எப்போ லீவ் எடுக்கலாம், என்ன மாதிரி லீவ் எடுக்கலாம், எப்போ லீவில் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ சீனியர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம், லீவ் லெட்டர் எழுத எல்லாம் தெரியும், படிச்சுட்டு தான் வந்திருக்கோம், இருந்தாலும் மம்பில் மாட்டிக்கக்கூடாது, ரிஜெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் லீவ் லெட்டர் கரெக்டாக எழுதியிருக்கிறது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், பெரியவாள்கிட்ட யார்ட்டையோ ஒருத்தர் அங்கே இருக்கிற சீனியர்கிட்ட போய் காட்டுறான். அவர் பார்த்துட்டு திருத்தி இந்த மாதிரி எழுதுன்னு கொடுக்குறார். ஸோ என்ன பண்ணுறான், தான் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் ஏதாவது லெட்டர் எழுதி மேலே கொடுக்கணும்னா யாராவது ஒருத்தரை கன்சல்ட் பண்ணி அதில் கரெக்ஷன்ஸ் கேட்டுக்கிறான். தான் சீனியர் ஆயிட்டோன்னு நினைப்பு வரும்பொழுது, தான் கரெக்டாக பண்ணுறோங்கிற நினைப்பு வரும்போது அதுக்கப்புறம் யாரையும் போய் எதுவும் கேட்கறது இல்லை இல்லையா, தனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுறது. அந்த மாதிரி தனக்கு சந்தேகங்கள் இனிமே கிடையாது, தேவையில்லைன்ற கான்ஃபிடென்ஸ் வரக்கூடிய சூழ்நிலை வரணும். ஆனால் ஞானத்தில் அந்த மாதிரி வருமோ? ஏன்னா அறிவுங்கிறது விருத்தியாயிண்டே இருக்கு. அறிவு விருத்தியாயிண்டே இருக்குங்கிறதுனால தான் யார் யாரெல்லாம் ஞானத்துக்கு அதிதேவதையா இருக்காளோ, சரஸ்வதி ஆகட்டும், இல்லை இவராக இருக்கட்டும், ஹைகிரீவராக இருக்கட்டும், அவள் கையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவளும் இன்னைக்கும் இன்னும் படிச்சுட்டு இருக்கான்னு கையில் புஸ்தகத்தை கொடுத்து வச்சிருக்கோம். அவள் நிலைமையே அந்த மாதிரி இருக்குன்னாக்க அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்க போகிறது? அதனால அறிவுன்னா தேடிண்டே இருக்கணும். இப்படி தேடிண்டே இருந்தால் என்னைக்கு தான் இந்த தேடுதலுக்கு முடிவு வருது, எந்த ஞானம் தெரிஞ்சுண்டா நம்ம சௌரியமா இருக்க முடியும்னு ஒரு பெரியவருக்கு சந்தேகம் வந்தது. அவர் பேரு சௌனகர்னு பேரு. அவரை மகாசாலகா அப்படிங்கிறார். மகாசாலகான்னா யாரு அப்படின்னா, பகவத்பாதாவில் யாக யஜ்ஞாதிகளை ரெகுலரா பண்ணிட்டே இருக்கிறவர்னு. ஆனா தர்மசாஸ்திரங்களை சொல்லும் பொழுது பிரத்யப்தம் பிரத்யக்தம், யாரு வருஷா வருஷம் யாகத்தை கரெக்டா சமயக்கு பண்ணிட்டு இருக்காளோ மகாசால ச பிரகீர்த்திதா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் சரியான முறையில யாகங்களை விடாம, ஏன்னா வசந்தே வசந்தே ஜோதிஷா ஏஜயத அப்படின்னு ஒவ்வொரு பிரதி வசந்த காலமும் ஜோதிஷ்டோம ஹோமம் சோமயாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஒரு வாட்டி சோமயோகம் பண்ணாலே போரும்னு நினைக்கக்கூட, ஒரு வாட்டி என்ன பண்ணாமையே இருக்கும், அப்புறம் பண்றவாளை பத்தி என்ன அந்த கேள்வி. ஸோ ஆனால் நிறைய பேர் இப்போ இங்கே சோமயாஜிகள்லாம் வந்திருக்கா, அவள் வந்திருக்கும் போது அந்த சமயத்தில் அதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. இருந்தாலும் பட் இந்தியாவில் இன்னைக்கு நிறைய சோமயாஜிகள் இருக்கா த்ரூ அவுட் இந்தியா. அதாவது காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும், ராஜஸ்தான், சகல தேசங்களையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இன்னைக்கு சோமயாஜிகள்லாம் இருந்துட்டு இருக்கா. எல்லா விதமான சாக்கைகளையும் எல்லா சூத்திரங்களையும் அவலம்பனம் பண்ணிட்டு அந்தந்த சூத்திர பிரகாரம் பண்ணுறவாளும் இருந்துட்டு இருக்கா. பட் நல்ல வேளை சோமயாகம் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணார், அக்னியாநாதனங்கிறத உபபாதகமாக சேர்த்துருக்காரே ஒழிய அதை மகாபாதகம் அதிபாதகத்தில் சேர்க்கல. ஸோ அது உபபாதகத்தில் தான் போயிருக்கு. நல்ல வேளை பெரியவாள் நம்மளுக்காக அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நிறைய பண்ணி வச்சிருக்காள்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன ஆறுது அப்படின்னா, இந்த மாதிரி பிரதி வசந்தம் சோமயாகம் பண்ணிட்டு இருக்கிறவர், யாகங்களை விடாமல் பண்ணிட்டு இருக்கிறவர் யாரோ அவருக்கு பேர் மகாசாலகான்னு பேர். சௌனகர் அப்படிப்பட்ட மகாசாலர், அப்படிப்பட்ட யாகம் பண்ணுறவர். அவர் என்ன பண்ணுறாருனாக்க ஒரு பெரியவரை பார்க்க போகிறார். அந்த பெரியவருக்கு பேர் அங்கிரஸ்னு பேர். அந்த அங்கிரஸ் எப்படிப்பட்டவர், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அங்கிரஸ் முதல்ல பிரம்மா ஸ்வயம்பு, தானே தோன்றினவர், ஹிரண்யகர்பர். அவருடைய புள்ள அங்கி, அவர் அவருடைய புள்ள அதர்வன். அந்த அதர்வாய ஜேஷ்ட புத்திராய பிராக. நீங்கள் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவோட பிள்ளையா சனகாதிகளை சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல அதர்வாய ஜேஷ்ட புத்திராயன்னு இருக்கே அப்படின்னாக்க, அது வியாக்கியாதாக்கள் எழுதும்போது சுவாயம்புவ மன்வந்தரத்தில் முதல் பிள்ளையா இருந்தவர் சனகாதி, வைவசுத மன்வந்தரத்தில் அதர்வன் அப்படின்றதாக
ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் சிருஷ்டி புதுசா ஆரம்பிக்கிறதுனால அந்தந்த சிருஷ்டியில யார் இருப்பா அப்படிங்கிறதாக. ஸோ கல்பத்துக்கு கல்பம் விஷயங்கள் வேறுபடும், மன்வந்தரத்துக்கு மன்வந்தரம் வேறுபடும். இதுவும் அதுவும் கான்ட்ரடிக்ஷன் ஆகிறதுங்கிறது இல்லை. எந்த மன்வந்தரத்துல எந்த விஷயங்கள்ல யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிற இன்சிடென்டலி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்க நம்ம இந்த மன்வந்தரங்களை பத்தி என்ன பண்ணியிருக்காருனாக்க குப்புசாமி சாஸ்திரி இன்ஸ்டியூட்ல தனியா சதுர்யுகா கேலண்டர்னு அதெல்லாம் பத்தி தனியா ரிசர்ச் பண்ணி எந்தெந்த மன்வந்தரத்துல யார் முதல்ல வரா, எவ்வளவு மன்வந்தரங்கள் வந்திருக்கு, எவ்வளவு வியாசர்கள்லாம் இருந்திருக்கா அப்படிங்கிறதாக பலவித விஷயங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா அவ கொடுத்துருக்கா. இப்ப இந்த யுகத்துல அபாந்தர தமசுங்கிற ரிஷி வியாசரா இருக்கார். அடுத்த மன்வந்தரத்துல அஸ்வத்தாமா வியாசரா இருக்க போறார் அப்படிங்கிறதுலாம் புராணங்கள்ல பாக்குறோம் பாருங்க. அந்த மாதிரி அஷ்டாபிகும்சமே கலவுயுகே அப்படின்னா ஒவ்வொரு கலியுகத்துக்கும் துவாபரே விஷ்ணுவும் வியாசரூபி பிரஜாயத்தேன்னாக்க 28வது கலியுகம்னா 27 வியாசர் இப்ப இருக்கிறவர் 28வது வியாசரா இருக்கணும் இல்லையா? அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணார், அந்த மாதிரி பிரம்மா அதர்வாக்கு சொன்னார். அதர்வா அவருடைய பிள்ளையான பரத்வாஜருக்கு அங்கி சத்தியவகாய பரத்வாஜாய அவர் அங்கிரஸுக்கு சொன்னார். அங்கிரஸ்ட சௌனகர் போய் கேட்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். எடுப்புலயே இது சாதாரணமா வம்ச பிராமணம்னு இது உபனிஷத்துக்களை தான் சொல்லியிருப்பா. அதாவது வம்சம்னு. ஏன் இந்த வம்சத்தை பத்தி பேசுறது அப்படின்னா, சம்பிரதாயங்கள்ல 2 சம்பிரதாயம் இருக்கு இந்தியால. ஒரு சம்பிரதாயம் ஸ்வயம் சம்புத்தர். அதாவது என்ன ஆகும்னா, சொந்தமா தானே உக்காந்து அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு தானே ஆத்ம ஞானம்னா அல்டிமேட்டான சோர்ஸ் எதுவோ, எந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமோ, நிர்வாணம் கிடைக்குமோ, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்க. அதை தனக்குத்தானே முயற்சி செஞ்சு அடையிறது. சம்பிரதாயத்தின் மூலமாக குரு பரம்பரையின் மூலமாக தெரிஞ்சுட்டு அடையிறதுங்கிறது இல்லை அப்படிங்கிறதாக. இன்னொரு இது குரு பரம்பரையின் மூலமாகத்தான் வரணும். குரு பரம்பரையின் மூலமாக வரலைன்னாக்க என்ன சொல்றது, புஸ்தகாதீதம் அனதீதம், புஸ்தக பிரத்யாதீதம். புஸ்தகத்தை படிச்சு சொந்தமா தான் எதை புரிஞ்சுக்கிறானோ, புஸ்தக பிரத்யய அதீதம். புஸ்தகத்துல இருக்கிற தம்மேல தன்னுடைய நாலெட்ஜில் இருக்கிற கான்பிடன்ஸ்னால புஸ்தகத்தை படிச்சு அதுல இருந்து வரக்கூடிய ஞானம் என்னவோ அந்த ஞானத்தை அடையிறதுங்கிறது அனதீதம். சபா மத்தியே ந பிரகாசத்தே அப்படிங்கிறதாக நம்மளுடைய சம்பிரதாயம். ஆச்சாரியர்களே பகவத்கீதை பாஷ்யத்துல சொல்லும் பொழுது சதுர்வேத விதப்பி ஷடங்க விதப்பி அசம்பிரதாய வித்து. சொந்தமா நானே எனக்கு உதாத்த அனுதாத்தங்கள்லாம் எப்படி போடணும், ஏதா போடணும், என்னமா போடணும் அப்படின்லாம் நல்லா தெரியும். அதனால நானே இதெல்லாம் சொந்தமா போட்டு கரெக்டா நான் பர்ஃபெக்டா நான் பண்ணிட்டேன். யாரோடையும் நான் சேலஞ்ச் பண்றேன், யாரோட வேணாலும் நான் போட்டி போட தயார். நான் சொல்றதுல அத்தியனத்துல ஒரு தப்பு இருக்கான்னு கண்டுபிடிங்கன்னு பர்ஃபெக்டா ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு வச்சுங்கோ. அது எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாலும் மூர்க்கவது உபேக்ஷணியா, he shall be shunned like a fool அப்படின்னுட்டு. அதாவது என்ன ஆகும்னாக்க, இந்த விஷயங்களை குரு முகமா குரு பரம்பரையாத்தான் வரணுமே ஒழிய, ஏன்னா இந்த இதுல கூட சொல்லுவார், விஜ்ஞாதாரமரே கேன விஜானியாத், விஜ்ஞாதாரமரே கேன விஜானியாத். தெரிஞ்சுக்கிறவனை தெரிஞ்சுக்கணும்னா, தெரிஞ்சுக்கிறவன் தன்னை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நான் தெரிஞ்சுக்கிறவன், ஐ எம் த நோயர். நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா, நான் என்ன தெரிஞ்சுக்கிறவனா தெரிஞ்சுக்க போறேன்னா, தெரிஞ்சுக்கப்படுறவனா நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன்னா, நான் என்ன தெரிஞ்சுக்கப்படுறவனா தெரிஞ்சுட்டேன்னா நான் என்ன தெரிஞ்சுக்கல, நான் தெரிஞ்சுக்கிறவன் இல்லையே. நான் என்ன தெரிஞ்சுக்கிறவனா நான் தெரிஞ்சுக்கப்படக்கூடிய விஷயம் இல்லையே. ஸோ இப்போ என்ன ஆயிடுது, இதனாலதான் இதை பிலசாபிக்கல், இதை என்ன சொல்றது, ஆக்சிமோரோன், பிலசாபிக்கல் கான்ட்ரடிக்ஷன். இங்க என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதுனால டைரக்டா நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கிறது யாருக்கு இந்த ஞானம் இருக்கோ, அனன்ய புரோக்தே, இதை ஆத்மாவை காட்டிலும் தான் வேற இல்லைன்னு தெரிஞ்சுட்டு யார் ஒருத்தர் இருக்கானோ, அப்படிப்பட்ட பிரம்மஞானிட்ட அவர்கிட்ட போய் நம்ம சித்த சுத்தியோட தெரிஞ்சுக்கும் போது பார்க்கா நம்மளுக்கு அது தெரியறது. சித்திரம் படத்தரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருரிவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. சம்ஸ்கிருத சின்னம், தமிழ் சின்ன கொஞ்சோண்டு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிடுது, அவ்வளவு சம்சயங்களும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதனால மகாசாலரா இருந்தா கூட இவர் என்ன பண்றார், குரு பரம்பரையில ஒரு குரு கிட்ட, அங்கிரஸ்ங்கிறவர் அந்த குரு பரம்பரையிட்ட போய் கேட்கிறார். கேட்கும்போது என்ன பண்றார், சிஷ்ட பிரவாதம் பெரியவா மத்தியில எனக்கு ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு, அந்த பேச்சை என் காதுல விழுந்திருக்கு. இது விஜ்ஞாதம், அத கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே இதம் விதித சர்வம் இதம் விதிதம் பவதி. எதை தெரிஞ்சுண்டா
இது எல்லாமே தெரிஞ்சின்றதாக ஆகுமோ அப்படிங்கிறதாக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்க முடியுமா? அதாவது ரொம்ப சுலபம். நான் ஹிஸ்ட்ரி படித்தேன்னு சொன்னால் எனக்கு ஜாகிரஃபியும் தெரியும்னு சொல்ல முடியுமோ? அப்போ நான் எந்த பரீட்சை வேணால் எழுதலாமே. ஏதாவது ஒரு சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு பாக்கி 10 டிகிரியை எழுதி நான் பாட்டுக்கு 10 டிகிரி 15 டிகிரின்னு வாங்கிட்டு போகலாமே. ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சால் பாக்கி அத்தனை சப்ஜெக்ட்டும் தெரிஞ்சதாக தானே ஆறுது. ஸோ அப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு ஆகிடும் இல்லையா? இந்த லோகத்தில் இருக்கிறவ அத்தனை பேருமே சர்வஜாலாக தான் இருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் தே ஆர் ஆன் வே டு சர்வஜத்வா, அந்த மாதிரி ஆயிடுமே. அப்படிப்பட்ட பாசிபிலிட்டி இருக்கா? எதை தெரிஞ்சுண்டா எல்லாமே தெரிஞ்சுட்டதாகும்னு ஒரு கேள்வி கேட்குறார். அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கான்னு ஒரு கேள்வி. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்? இந்த கேள்விக்கு ஓகே, நான் இப்போ இங்கேருந்து இதுக்கு போனேன்னு வச்சுங்கோ, ராதாகிருஷ்ணன் ரோடுக்கு போனோம் அப்படின்னாக்க காலேஜ் வாசலில் கேட்டுக்கு போய் ரைட்டில் திரும்பி, ரைட்டில் போனால் ஒரு ரோடு குறுக்கால போகிற ரோடு ஒன்று வரும். அந்த ரோடு தான் ராதாகிருஷ்ணன் ரோடுன்னு வெட்டு 1 துண்டு 2ன்னு பதில் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. விஷயம் இருக்கு. அந்த விஷயம் இருக்குன்னா நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி இல்லை. நான் எதிர்பார்க்கறது என்ன? எது ஒன்று, எனக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் ஜாகிரபி தெரியணும், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியணும். நான் படித்த சப்ஜெக்ட் இருந்தாலே சகல சப்ஜெக்டினுடைய நாலேஜும் எனக்கு வரா மாதிரி இருக்கணும். எல்லா டிகிரியும் நான் பாஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேண்டாம், அட்லீஸ்ட் 3rd கிளாஸ்லையாவது எல்லாத்தையும் பாஸ் பண்ணி நான் ஒரு 4 டிகிரியாவது எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியுது. நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனாக்க எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்காதா அப்படின்ற மாதிரி அந்த ஆன்சர் இல்லை. ஆனால் அந்த ஆன்சரும் இருக்கு. ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரியணும்னு பதில் சொல்லணும். அதனால இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றார்? அந்த விஷயம் இருக்குன்னு அவர் தெரிஞ்சுட்டு தானே கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தானே வந்து கேட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லாம அவர் டைரக்டா என்ன பண்றார்? துவே வித்யே வேதித்தவ்யே, நீ 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்பா அப்படின்னார். உலகத்துல அறியப்பட வேண்டியதாக 2 இருக்கு, பராச்சைவ அபராச்ச. அதாவது பராவித்யான்னு ஒரு வித்யா இருக்கு, அபராவித்யான்னு ஒரு வித்யா இருக்கு அப்படின்னு 2 வித்யான்னு ஆரம்பிச்சார். ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒரு ஆங்கிள் போறது. இதே நீங்க கட்டோபனிஷத் போன திங்கக்கிழமைக்கு கேட்டிருப்பேள். அந்த கட்டோபனிஷத்துல கேட்டீங்கன்னாக்க அங்க வித்யா அவித்யா, வித்யா மார்க்கம் அவித்யா மார்க்கம் அப்படின்னு அது என்ன பண்ணார்? ஒரு சின்ன குழந்தைக்கு பேசும்பொழுது, நச்சிகேதஸ்ங்கிறவன் சின்ன பையனா இருக்கான் இல்லையா, அவன் போய் இந்த விஷயம் எப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு புரியறதுக்காக சிம்பிளா ஆரம்பிக்கிறதாக இந்த விஷயத்த சொன்னார். வித்யா மார்க்கம், லோகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி எப்படி இருக்கு, எதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போனோமோ அந்தந்த இடங்கள்ல அந்தந்த முறையில் அதை எடுத்துன்னு போறார். இங்கே எடுத்துன்னு போகும்போது அதே மாதிரி இதே கேள்வி தான் பிருகதாரண்யத்திலையும் வருது, சாந்தோக்கியத்திலையும் வருது. ஆனால் சாந்தோக்கியத்தில் வரும்பொழுது என்ன பண்ணிட்டார்? டைரக்டா காரியகாரண பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போயிட்டார். ஏன்னா அவன் ஏதோ படிச்சுட்டு கொஞ்சம் கர்வத்தோட வரான். அதனால அவனுக்கு புரியக்கூடிய விஷயத்துல எடுத்து சொல்லணும்னு அந்த மாதிரி அங்கே எடுத்துன்னு போனார். இங்க இவர் அடக்கத்தோட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா தெரிஞ்சுட்டா பரவாயில்லையே அப்படின்னு வரார். அப்ப சொன்னார், லோகத்துல பராவித்யா அபராவித்யான்னு 2 வித்யா இருக்கு. அபராவித்யான்னா எது அப்படின்னார். ஆக்சுவலா பராவித்யா அபராவித்யா 2 ஒண்ணுதான், வெவ்வேற இல்லை. ஏன்னா அதே ரிக்வேதத்தை தான் இங்கேயும் படிக்க போறோம், அங்கேயும் படிக்க போறோம். அதே உபனிஷத்து தான் இங்கேயும் அங்கேயும். ஆனா அந்த உபனிஷத்தை வெறும்ன பாராயணத்துக்கான வேல்யூவா படிச்சோம்னாக்க அது அபராவித்யா. அதே உபனிஷத்தை நம்மளுக்கு சித்த சுத்தியோட சிரவணத்துக்கான விஷயமா படிக்க போறோம்னா அது நம்மளுக்கு அபராவித்யா ஆக போறது. அதுதான் பராச்சைவ அபராச்ச. ஆனா அந்த விஷயத்தை சொல்லும் போது என்ன பண்ணார்? பராவித்யான்னு இப்படி சொல்லாம அபராவித்யானா ரிக்வேதோ எஜுர்வேத சாமவேதா, எதெல்லாம் நம்ம வசதி முக்கியம்னு வச்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயத்த லௌகிகமான லாபத்துக்காக, லௌகிகமான ஞானத்துக்காக, அன்றாட விஷயத்துக்காக நம்ம உபயோகப்படுத்துறதா இருந்தால், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு உபயோகப்படுத்துறதா இருந்தால், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஞானத்துக்கு உபயோகப்படுத்துறதா இருந்தா அது என்ன ஆயிடுத்து? அது அதாவது பிரம்மத்தை காட்டிலும் கீழ்பட்ட விஷயத்தை பத்தி நம்ம கிரகிக்கிறதா இருந்தா, அப்புறம் இந்த லௌகிகமான விஷயங்கள், லோகத்தை பத்தின விஷயத்தை கேட்க பரா அபரா. ஸோ எது பர விஷயத்தை பத்தி, உத்கிருஷ்டமான விஷயத்தை பத்தி கிரகிக்காம எது உத்கிருஷ்டமான விஷயம் ஒன்னதான் இருக்க முடியும். பிரம்மம் எதை காட்டிலும் பெருசு இன்னொன்னு இருக்க முடியாதோ அதுதானே உத்கிருஷ்டமா இருக்க முடியும். அதனால பிரம்மத்தை தவிர வேற எந்த விஷயத்தை பத்தினதா இருந்தாலும் அதை அபராவித்யான்னு எடுத்துக்கோ. சதுர்வேதங்களும் ஷடங்கங்களும் அபராவித்யக்குள்ள அடங்கிறது அப்படின்னார். பராவித்யான்னா எதுன்னார்? எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அப்படின்னு சொல்லிட்டு, எதனால நம்மளுடைய இந்திரியங்களால எந்த விதமான விஷயங்களாலையும் விஷயமாக கிரகிக்கப்படாமல் இருக்கக்கூடியதோ அந்த விஷயம்தான் அபராவித்யா அப்படிங்கிறதாக அது காரணமாக இருக்கும் அப்படின்னார்.
அந்த மாதிரி ஒரு வஸ்து காரணம்னா லோகத்துல எந்த காரணத்தை எடுத்தாலும் உபாதான காரணம் நிமித்த காரணம். குடம் பண்றோம்னா மண்ணை தான் குடமா பண்ண முடியறது. மண்ணை குடமா பண்றதுக்கு ஒரு கொசவம் வேண்டியிருக்கு. அப்ப பண்றவன் ஒருத்தன், பண்ணப்படுற வஸ்து ஒண்ணு, அது மாறுற வஸ்து ஒண்ணு. அங்க 3 லெவல் இருக்கா இல்லையா? நிறைய தேவை இருக்கு. மினிமம் 2 எடுத்துப்போம். ஏன்னா பண்றவன்ற ஒரு கர்த்தா, பண்ணப்படுறது கர்மா. அந்த இடத்துல அந்த கர்த்தா எது மேல ஆபரேட் பண்றான்? குடத்து மேல ஆபரேட் பண்றான், மண்ணு மேல ஆபரேட் பண்றான். ஸோ மண்ணை மண்ணு தான் குடமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆறுது. மண்ணு குடமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆறதுனால மண்ணை என்ன பண்றோம்? உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த கொயவனை அந்த மண்ணை குடமா மாத்துறான். அதனால அவன் என்னவா இருக்கான்? ஏஜென்ட், நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றோம். உலகத்துல 2 காரணம் மினிமம் இருக்கு இல்லையா? அப்ப எந்த வஸ்து காரண வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்துவை நீங்க நிமித்த காரணம்னு சொல்ல போறீங்களா, உபாதான காரணம்னு சொல்ல போறீங்களா? அது உபாதானம்னா அதை மாத்துறவன், அது நிமித்தம்னு சொன்னா அவன் ஹேண்டில் பண்ற ஒரு உபாதான காரணம் அப்படின்னு 2 வஸ்து இருக்கும் இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அந்த கேள்வியை எதிர்பார்க்கிறவரா அவரே ஆச்சாரியன், அந்த இவர் இருக்கார் பாருங்க அங்கிரஸ், அவரே சவுனகருக்கு பதில் சொல்லிட்டார். நீ இதை கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம் 2 காரணம் இருக்கா, என்ன எதுன்னு கஷ்டப்பட வேண்டாம். 3 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். யதோர்ணனாபிஸ் திருஜதே கிருண்ணதேச்ச யதா பிருத்திவியாம் ஓஷதய சம்பவந்தி யதா சதஃப் புருஷாத் கேசலோபானி ததாட்சராத் சம்பவத்தீக விஸ்வம் அப்படின்னார். 3 எக்ஸாம்பிள். ஆச்சாரியர்கள் 3 சுக பிரதர்சனார்த்தம், சுகமாக இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 3 எக்ஸாம்பிள் அப்படின்னார். ஆக்சுவலா அந்த 3 எக்ஸாம்பிளுக்கும் பர்பஸ் தனித்தனியாவே இருக்கு. அதாவது என்ன கேள்வினாக்க, யார் ஒரு கர்த்தா, அந்த கர்த்தா ஒரு வஸ்துவை ஒரு இன்னொரு வஸ்துவா மாத்துறான், மண்ணை குடமா ஆக்குறான் அப்படின்னு சொன்னா அவனால மாற்றப்படக்கூடிய வஸ்துன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ? இப்ப பிரம்மம் இந்த ஜெகத்தை பண்ண போறதுன்னா எதை ஜெகத்தா பண்ண போறது? அணுக்கள்னு சொல்றோம் பாருங்க, அந்த அணுக்களை ஜெகத்தா பண்ண போறதா, பிரகிருதிய ஜெகத்தா பண்ண போறதா, எதை ஜெகத்தா பண்ண போறது, ஜெகத்தா மாற போறது எது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு பிரம்மத்தை காட்டிலும் அந்த வஸ்து தனியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் ஊர்ணநாபின்னா சிலந்தி. சிலந்தி கூடு கட்டுறது. கூடு கட்டும் போது என்ன பண்றது? தன் உடம்புல இருந்தே அந்த நூலை எடுக்கிறது. அந்த உடம்புல இருந்தே அந்த நூலை எடுக்கும் போது அந்த நூலை எடுக்கிறதுக்கு வெளியில, வெளி தேசத்துல, வெளி இடத்துல, வெளி வஸ்துவில இருந்து அந்த நூலை அதை எடுக்கல. அதுதான் அங்க கவனிக்கணும். உடம்பும் சிலந்தியும் ஒன்னா, சிலந்திக்குள்ள இருக்கிற அந்த இது என்சைம் அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் தானே அந்த நூலா மாறும். அந்த என்சைம்லாம் சிலந்தியோட ஐடென்டிஃபை பண்றதா? இந்த கேள்விக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. நம்ம சயின்டிஃபிக்கா போல. ஆச்சாரியாலே ஒரு இடத்துல எழுதியிருக்கார், இதெல்லாம் என்ன ஆகும், இந்த சயின்ஸ்ல என்ன டைரக்டா உள்ளுக்குள்ள போறோமோ அந்த மெட்டீரியலிஸ்ட் விஷயங்கள அது இன்னொருத்தருடைய விவகாரம். இன்ஃபேக்ட் அது ஆயுர்வேதத்துல பிரமாதமா சொல்லுவா. ஆயுர்வேதத்துல 2 ஸ்கூல் உண்டு, ஆத்திரேயா ஸ்கூல், தன்வந்திரி ஸ்கூல்னு. ஆத்திரேயாங்கிறவ பிசிஷியன்ஸ், மெடிக்கல் கொடுக்கறவா. தன்வந்திரிங்கிறவா சர்ஜன்ஸ். அந்த சர்ஜன்ஸ் எழுதும் போது அத்த ஆத்திரேயானாம் அதிகாரஹா, நான் சர்ஜரிலாம் பண்ணிட்டேன், இனிமே ஓரளவுக்கு உனக்கு வேணுங்கிற மெடிசன் கொடுத்தாச்சு, ஃபர்தரான மெடிசன்லாம் நீ போய் நீ என்ன பிசிஷியனை பாரு அப்படின்னு விடுவார். பிசிஷியன் அத்த தான்வந்திரியானாம் அதிகாரஹா ஆயுர்வேத புஸ்தகத்துல, இன்னாருடைய ஜூரிஸ்டிக்ஷன், அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு. ஆச்சாரியாலே பிரகிருதி விஷயங்களா இருந்தா பாக்கி பேருடைய விஷயங்கள், நம்ம பேசுறது ஆத்மாவை பத்தி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அந்த உள்ளுக்குள்ள விஷயம் போல அந்த சிலந்தி தன்னை காட்டிலும் வெளியில இருக்கக்கூடிய வெளி தேசத்துல வெளி வஸ்துவை எதிர்பார்க்கிறதா, அந்த வஸ்துவில இருந்து அந்த நூலை எடுக்கிறதா, அந்த நூலை கொண்டு கட்டுறதாங்கிறதான் கேள்வி. அந்த நூலை கொண்டு காக்கா கூடு கட்டும் போது என்ன பண்ணும்? தானாவே கூடு கட்டுறது. இதோ மழைக்காலம் கூடு கட்டும் போது அது என்ன பண்ணும்? எங்க இருந்தோ நூலுக்கு சகல கம்பி சகலத்தையும் கொண்டு என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் கிளாஸா அது ஒரு கூட கட்டுறதா இல்லையா? அதே மாதிரி சிலந்தி கட்டல்ல, தங்கிட்ட இருக்கிற நூலை எடுத்துட்டே கட்டுறது. ஸோ தன்னை காட்டிலும் வேற ஒரு வஸ்துவை எதிர்பார்க்காம அது கட்டுறதோ இல்லையோ அப்படின்னார். அப்ப தானே அந்த வஸ்துவா இருந்தாக்க 2 வெவ்வேறு வஸ்து இல்லையே, 2 வெவ்வேறு வஸ்து இல்லாத போது எப்படி இது உண்டாகலாம் அப்படின்னு கேள்வி கேட்டா, அப்ப உண்டாருதுங்கிற இடமே இருக்குன்னா பிருத்திவியாம் ஓஷதயஸ், பூமியிலேருந்து இது விதை முளைக்கிறது. விதை முளைக்கும் போது தனியா முளைச்சு வரதா இல்லையா? கரெக்டு. அப்ப அது எப்படி விலட்சணமா, இப்ப பிரம்மங்கிறது சைத்தன்ய வஸ்து, ஜகத்துங்கிறது ஜட வஸ்து, சைத்தன்யமும் ஜடமும் எப்படி வரலான்னார். ததப் புருஷ கேசலோமானி. நம்மளுக்கு தலைமயிர் வளர்றது, நகம் வளர்றதா இல்லையா? தலைமயிரை பிடிச்சி இழுத்தாலும் வலிக்கிறது, நகத்தை மடைக்கினாலும் வலிக்கிறது.
ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும்? அதுக்கு உசுர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அது இவருக்கு ஹிரண்யகசிபு ஒருத்தனுக்கு தான் தெரியும் அந்த உசுர் இருக்கிற வஸ்துவா உசுர் இல்லாத வஸ்துவான்னு. ஏன்னா வலிக்கிறதே, ஆனா கட் பண்ணா வலிக்கல, கட் பண்றோம் வலிக்கல. ஆனா கையை மடக்கினாலோ யாராவது நம்மளை பிடிச்சி இழுத்தாலோ நம்ம என்ன ஆறுது? வலிக்கிறதா இல்லையா? ஸோ அது வலிக்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கணும் உசுர் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா கட் பண்ணாலும் வளர்றது, அதனாலயும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா கட் பண்ணியும் எரியரும் தேவையில்லைன்னு. அந்த மாதிரி கை காலை கட் பண்ணி எரிய முடியுமோ? ஸோ அதனால என்ன ஆறுது? நகங்களும் தலைமுடியும், அதாவது உடல்ல இருக்கிற முடியும், அது வந்து விலட்சணமான வஸ்துன்னு தெரியறது. ஸோ இது ரெண்டும் விலட்சணமா இருக்கிற ஒரு வஸ்து வேற ஒரு வஸ்துலேருந்து வரலாமே. ததப் புருஷாத் கேசலோமானி. அதனால இந்த மாதிரி லௌகிகமா நம்ம எக்ஸாம்பிள்லாம் நிறைய பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இந்த மாதிரி காரண காரிய பாவங்கள் வரக்கூடாது, வர முடியாதுங்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி இவர் என்ன பண்ணார்? இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அடுத்ததாக ரிக்வேதாதிகள் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இவ்வளவு ரிக்வேதாதி விஷயங்கள் எவ்வளவோ கர்மாவெல்லாம் பத்தி சொல்லியிருக்கேன். அவ்வளவு கர்மாவெல்லாம் பத்தி சொல்லியிருக்கும் போது அந்த கர்மாக்கள்ல இருந்தே இப்ப வேதத்துல பார்த்தாக்க அபாம சோமம் அமிர்தா அபூம, அக்ஷயம் ஹை, 2 ஃபேமஸ் எக்ஸாம்பிள் அடிக்கடி கொடுக்கறது. அக்ஷயம் ஹவை சாதுர்மாசி யாஜின சுகிருத்தகம் பவதி. அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னாக்க உபனிஷத் இந்த ஹிரண்ய கர்ப்போபாசனை எல்லாம் பண்ணாக்க பிரகிருதி லயம்னு யாவத் கல்பம் யாவத் சிருஷ்டி பிரகிருதி லயம் இருக்கிறதாக அந்த மாதிரி பலவிதமான சொர்க்கங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் பிரமாதம் இல்லை, அதெல்லாம் உத்தமம் இல்லை, அதெல்லாம் வசதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த கர்மஸ்வரூபம்லாம் என்ன அப்படின்னு அந்த முதல் முட்டகம் 2வது கண்டத்துல கர்மாவனுடைய சொரூபம்லாம் பத்தி சொல்லின்னு வர்றார். கர்மாவனுடைய சொரூபம் பத்தி சொல்லின்னு வரும்போது ஆக்சுவலா முக்கியமா எந்தெந்த விஷயங்கள் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் விசேஷமா சொல்றார். கர்மாவை நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக முக்கியமா ஒண்ணு சொல்றாரு பாருங்க. ஆஜ்யபாகவ் அந்தரேன ஆகுதி பிரதிபாதையே. இப்ப நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை நம்ம கவனிக்க மாட்டோம். இது ஆக்சுவலா இவர் சொல்றார். சாகுந்தலத்துல வந்து கண்வர் சொல்றார். கண்வர் வந்து சகுந்தலைக்கு வந்து கண்வர் எங்கேயோ வெளியில போயிருக்கார். மாலினி தீரத்துல ஏதோ தன்னுடைய பொண்ணு சகுந்தலைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளுக்கு பிராயஷ்சித்தத்துக்காக ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு போயிருக்கார். அதுக்குள்ள அவ துஷ்யந்தனை கல்யாணம் பண்ணிட்டா, காந்தர் விவாகம் பண்ணின்னுட்டா. கண்வர் திரும்பி வந்தார். வந்த உடனே இவ பண்ணிட்டு சரி நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டுட்டார். இந்த விஷயத்த அனசூயா பிரியம்பதா 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறா. ஆனால் இவ 2 பேருக்கும் பயம், கண்வர் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாரோ அப்படின்ட்டு. அப்ப அனசூய பிரியம்பதைகிட்ட கேட்கிறா, கண்வர் என்னடி சொன்னார் அப்படின்ட்டு. அப்ப பிரியம்பதை வந்து அனசூயிட்ட சொல்றா, வத்சே, குழந்தைய பார்த்து, அதாவது சகுந்தலையை பார்த்து கண்வர் சொன்னதாக அனசூயாங்கிற சகிட்ட பிரியம்பதாங்கிற சகி சொல்றா. கண்வர் சொன்னாராம், வத்சே குழந்தை, திஷ்டியா லக்கிலி, அதாவது தூமாவருது திருஷ்டேகே எஜமானசிய, ஒரு எஜமானன் ஹோமம் பண்ணிட்டு இருக்கான். ஹோமம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹோமத்துல என்னமோ விரட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப ஈரமா இருக்கு போல் இருக்கு. அதனால என்ன எடுத்து புகை ஜாஸ்தியா போயிடுது. ஸோ அவன் கண்ணு வந்து மறைக்கிறது, கண்ணு எரியறது. அதனால கண்ணை திறக்க முடியல. கையில இதை எடுத்துட்டான், ஆகுதி எடுத்துட்டான். ஸோ ஆகுதி எடுத்துன்றதுனால இப்ப ஹோமத்துல பண்ணணும். தூமாவருத்த திருஷ்டேகே எஜமானசிய பாவகசிய முகே ஏவ நிபாதிதா. அக்னியினுடைய முகத்துல, அக்னியினுடைய முகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னார். நம்ம என்னென்ன ஹோமங்கள்லாம் பண்ணிருப்போம்னு தெரியாது. பாக்கி எல்லாம் சாஸ்திரத்துல பார்த்து என்ன பண்ண போறோம், ஆச்சாரிய முகேன கரிஷியன் பண்ணிட போறோம். சிராதம் ஒன்று தான் பண்ணிட்டு இருக்க போறோம்னு நினைக்கிறேன். சிராதத்துல ஹோமத்துல என்ன பண்றோம், குறுக்காலி நடுக்காலி 2 கோடு போடுவோம் இல்லையா? அதாவது வாயவியாத ஆக்னேயாந்தம் நைரதாதீசானந்தம்னு ஒரு இன்டு மார்க் ஒன்று போடுறது. இன்டு மார்க் 2ம் கட் பண்றது இருக்கும் இல்லையோ, எக்ஸாக்டா சென்டர்ல கட் பண்றது. அந்த கட் பண்ணும்போது இன்டு மார்க்குடைய ஈஸ்டர்ன் சைட்ல 2 இடம் இருக்கு. அந்த 2 இடத்துல ஹோமம் பண்ணுங்க. ஒன்று அக்னேய சுவாகா அக்னேய தனம்மா, சோமாய சுவாகா சோமாய தனம்மான்னு. இந்த அக்னேய சுவாகா சோமாய சுவாகான்ற 2 ஆகுதி இருக்கும் இல்லையோ, இந்த 2 ஆகுதியும் என்னன்னா சாதாரணமா சும்மா ஏதோ அக்னியில வந்து நெய்ய ஊத்துற ஆகுதி இல்லை. இந்த 2 ஆகுதிக்கும் சக்ஷுஷாகுதின்னு பேரு. நம்ம கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது புதுசா ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றதா இருந்தா அந்த விக்கிரகத்துக்கு அதிவாசங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கண்ணு திறக்கிறதுனாக்க அந்த ஆச்சாரிக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு தங்கத்துல ஊசி ஒன்று வாங்கி கொடுக்கணும். ஸோ அதை வாங்கி கொடுத்து அந்த இதை என்ன பண்ணுவா, அந்த சுவாமியை வந்து மூடி வச்சிருப்பா. கண்ணை ஏற்கனவே திறந்துருவா, இங்க வந்து திறக்க மாட்டா.
மூடி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் அது மந்திரபூர்வகமாக அதுக்கு இதோட திறக்கிற மாதிரி பாவனை, அந்த கண்ணை திறக்கிறது. ஆக்சுவலா அந்த இது இருக்கு பாருங்கோ, நம்ம மங்கள ஸ்லோகம் மாதிரி ஒன்று சொல்லுவோம், ஞானாஞ்சன சலாகையா சற்றுர் உண்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு. ஜெயினாள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அவளுடைய கோவில் இருக்கு, அந்த கோவில்ல அவ பிராண பிரதிஷ்டை பண்றா இல்லையா, அந்த பிராண பிரதிஷ்டையில வந்து என்ன பண்ணுவான்னா கும்பாபிஷேகம் பண்ண மாட்டா. அவ என்ன பண்ணுவான்னா மந்திரிதமான இது இருக்கும், கஜ்ஜலம் மை, அந்த மைய என்ன பண்ணுவான்னா இந்த ஊசியினால அந்த விக்கிரகத்தினுடைய கண்ணுல தடவுவா. அந்த விக்கிரகத்தினுடைய கண்ணுல தடவுறது இருக்கு பாருங்க, அந்த விக்கிரகத்தினுடைய கண்ணுல அந்த மைய தடவுறது தான் வந்து அந்த நேத்ரோன்மீலனம் தான் பிராண பிரதிஷ்டை. ஞானாஞ்சன சலாக்கையா, அதாவது அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கையா சற்றுர் உண்மீலிதம். ஸோ அந்த சற்றுஷ உண்மீலனம் பண்றது அங்க பிராண பிரதிஷ்டை. ஞானம்ங்கிற சலாக்கா, சலாக்கான்னாக்கா மையிட்டுக்கிற குச்சி. அந்த காலத்துல இப்பெல்லாம் தெரியல, அந்த இது ஐடெக்ஸ்னு ஒன்று வரும், அந்த ஐடெக்ஸ்னோட டப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல ஒரு குச்சி இருக்கும். அந்த ஏன்னா கையில வந்து நம்ம கை தோஷமா இருக்கும், அதுல வியாதி கஷ்டம்லாம் இருக்கும், அதனால கையில டைரக்டா மைய விட்டுறப்படாதுன்ட்டு என்ன பண்ணுவா, அந்த குச்சியால எடுப்பா. அந்த அளவுக்கு அந்த இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த குச்சிக்கு பேரு ஷலாக்கான்னு பேரு. ஷலாக்கானா மையிட்டுக்கிற குச்சி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி கண்ணு பகவானுக்கு எப்படி கோவில்ல நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது கண்ணு திறக்கிறோமோ, அந்த மாதிரி ஹோமம் பண்றதுக்கு முன்னாடி அக்னி பகவானுக்கு கண்ணு திறக்கணுமா. அதனால சற்றுஷாகுதின்னு பேரு. அந்த ஆகுதிக்கு பேரு ஆஜ்ய பாகங்கள் அப்படின்னு பேரு. ஸோ ஆஜ்ய பாகவ் ஜுஹோதி, அந்த ரெண்டுத்திலையும் அது ரெண்டுத்தையும் பண்ணினா விட்டு நடுவுல சென்டர்ல ஒரு வாட்டி பண்ணுவா அக்னேய சுவாகான்னு திருப்பியும், அதுக்கு பேரு முகாகுதின்னு பேரு. ஸோ பாவகசிய முகே ஏவ நிபதிதான்னு அவர் சொல்ற. சாதாரண ஒரு உதாரணம் சொல்லும் போது கூட இந்த மாதிரி ஹோமம் பண்றதெல்லாம் காட்டி தான் உதாரணமா காளிதாசன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல ஆஜ்யபாகவ் அந்தரேன, அதாவது என்ன பண்ணணும், ஜுவாலையில பண்ணணும். ஜுவாலையில பண்றதுங்கிறதும் கரெக்டா ஆஜ்யபாகங்கள் பண்ணி அதுக்கு நிர்வாபஸ்தானம்னு பேரு. எந்தெந்த ஆளுக்கு, அதாவது எந்த தேவதைக்கு, சில தேவதைகளுக்கு வந்து அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஈஸ்ட்ல பண்ணணும், பித்திருக்களுக்கெல்லாம் தட்சிண பாகத்துல, மேல காமியாட்சிகளா இருந்தாக்கா அது லெஃப்ட்ல, பரிகாரங்களா இருந்தா அது வெஸ்ட்ல. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த மூலையில எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருந்தா அந்தந்த இடத்துல பண்ணணும். அதுல ஜுவாலை வரணும். அந்த ஜுவாலை எப்படி இருக்கணும் அதையும் சொன்னார். காளி கராளிச்ச மனோஜவாச்சன்னு அதை ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா சொல்லின்னு வரார். இவ்வளவு விஷயங்களையும் உன்னால கவனிக்க முடியுமா, ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அதோட மட்டும் எஸ்யாக்னிஹோத்திரம் அதர்சம் அபௌர்ணமாசம்னு நம்மளுக்கு சாதாரண உபாசனமே கொஞ்சம் தகராறு. அவர் என்ன பண்ணிட்டார், அக்னிஹோத்திரத்தில் அக்னிஹோத்திரம் பண்ணா விட்டு சாயம் பிராத்தகா 2 வேளையும் அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னிஹோத்திரம் பண்ணா விட்டு அதுக்கு தர்ச பூர்ணமாசம், அதுக்கப்புறம் ஆக்ரேனும். ஆக்ரேனம் என்ன பண்ணணும், வருஷத்துல 4 தடவை ஷியாமாக் ஆக்ரேனம், நீவாராக ஆக்ரேனம், விரீஹி ஆக்ரேனம், கோதுமை ஆக்ரேனம்னு இந்த மாதிரி ஒவ்வொரு புது திரவியம் வரும்பொழுதும், அதான் பொங்கல் மாதிரி தான் ஒவ்வொரு புது திரவியம். நம்மளுக்கு இன்னைக்கு பொங்கல் எப்படி பண்றதுங்கிறது கூட மறந்து போச்சு. வெண்பொங்கலை வந்து பழைய அரிசியிலையும், சக்கரை பொங்கலை புது அரிசியிலையும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்றோம், பொங்கல் அன்னைக்கு குழம்பு வைக்கப்படாது, பொங்க குழப்பம் அப்படின்பா. கனு அன்னைக்கு ரசம் வைக்கக்கூடாது, அதெல்லாமும் மறந்து போயிடுது. 18ஆம் இருக்குல்ல ரசம் கிடையாது. ஸோ இது யார் யாருக்கு எது எது எவ்வளவு ஞாபகம் இருக்கும், என்னென்ன விதமான சமையல் பண்றது ஞாபகம் இருக்கும் தெரியாது. நல்லவேளை பெரியவா அதுக்கு சம்பிரதாயம்னு கூட ஒரு இது ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அனுஷ்டானங்களை கரெக்டா ஒன்று விடாம பண்ணணும். ஏன்னா இது எதுக்காகன்னா சும்மா ஏதோ பண்றோங்கிறது இல்லை. புது அரிசி வரும்போது கோயில்ல நிறப்பணின்னு பண்றோம். புரட்டாசி மாசம் பௌர்ணமி என்னைக்கு என்ன ஆகும், நிறப்பணி இப்போ போயிட்டு இருக்கு. இதுல திருவாரூர்ல கூட நடந்தது. புதுசா அறுவடையாய் வந்த இது இருக்கு பாருங்கோ, இந்த பழம், இந்த இதெல்லாம் கரிகாய் எல்லாம் சுவாமிக்கு பகவானுக்கு கோயில்ல கொண்டு போய் மண்டபம் மாதிரி மணி மாதிரி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்துன்னு போய் அதை அடுத்த செகண்ட் அறுவடையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது. இது எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒன்று விடாம தப்பு இல்லாமல் பண்ண முடியுமா? இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? இது கிடைக்க போறது என்ன? இது எவ்வளோத்தையும் பண்ணினா கூட இந்த காரிய பிரம்ம லோகம் தான் மேக்சிமம் போவ. க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி. ஸோ அதனால என்ன ஆயிடும், அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானாகன்னு நம்ம இதுக்குள்ளேயே தான் சுத்தின்னு இருக்க போறோம். பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தியகிருத கிருதேன. இதை திங்க் பண்ணு, இதை யோசி. இதை வந்து என்ன பண்ணணும், இதனால எந்த லாபம் இருக்கு, எவ்வளவு லாபம் இருக்கு, இந்த லாபத்தை நம்மளால அடைய முடியுமான்னு திங்க் பண்ணிட்டே இரு அப்படிங்கிறதாக இந்த விஷயத்தை வந்து விசேஷமா எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இது பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இதுல இருந்து தஸ்மாதேத நாம ரூபம் அன்னம்ச்சு ஜாயதேன்னு காரிய பிரம்மத்திலேருந்து இந்த ஜெகத் சிருஷ்டி ஏற்படுறதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரிய பிரம்மத்துக்கும் ஆதாரமா இருக்க போறது நிர்குண பரபிரம்மம்னு தெரிஞ்சுக்கோன்னு
முதல் முண்டகத்துல அந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இது வைராக்கியம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ரெண்டாவது முண்டகத்துல பிரம்மஸ்வரூபமும் அந்த ஜகத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அந்த விஷயத்துல என்ன ஆகும்னாக்க அந்த ரெண்டாவது முண்டகத்துல பிரதம கண்டம் அதுல 10வது மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். புருஷ ஏவேதகும், நம்மளுக்கு புருஷ சூக்தத்துல கேட்ட மந்திரம் தான். புருஷ ஏவேதகும் சர்வம் கர்ம தபஹா பிரம்ம பராமிருதம் ஏதத் யோ வேத நிகிதம் குஹாயாம் சோவித்யா கிரந்திம் விகிரதீக சோம்யா. புருஷ ஏவ இதம் சர்வம், நம்ம பார்க்கக்கூடிய ஜெகத் அத்தனையும். இதுல அந்த ஜெகத்தினுடைய வர்ணனைகள் எல்லா உபநிஷத்துலையும் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஜெகத்தினுடைய வர்ணனை, அந்த ஜெகத்து பிரம்மத்திலேருந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் இந்த உபநிஷத்துல சொல்லின்னு வர இந்த அத்தியாயத்துல. கடைசியில புருஷ ஏவ இதம் சர்வம், நம்ம பார்க்குற அத்தனையும் புருஷன்தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கர்ம தபஹா பிரம்ம பராமிருத்தம், பராபரமா இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதாவது அமிர்தஸ்வரூபம். அதோட ஏதத் யோ வேத நிகிதம் குஹாயாம், இதை யார் குஹாயாம் வேத, குஹான்னு சொன்னா ஹிருதய குகைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஹிருதய குகையில இந்த சகல ஸ்வரூபமாகவும் சகலத்துக்கும் காரணமாகவும் சகலமாகவும் மாறி இருக்கிற பிரம்மன் தான் இருக்கு. அந்த பிரம்மன் தான் தான் யாரு தெரிஞ்சுக்கிறானோ, என்ன நம்ம ஹிருதய குகையில இருக்க போறது நம்ம தானே. ஸோ நம்ம ஹிருதய குகையில நம்ம தான் இருக்கோம்னா நம்ம தான் அந்த பிரம்மன் தான் இது மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவித்யினால நம்ம பரிச்சின்னமா நம்மளை உணர்றோம்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ, ஏதத் யோ வேத நிகிதம் குஹாயாம் சோ அவித்யா கிரந்திம், அவன் என்ன பண்றான், தன்னுடைய அவித்யை நீங்க பெற்றவனாக அவன் மோட்சத்தை அடையிறான், அவனுக்கு ஞானம் வருது. கிட்டத்தட்ட முண்டகத்தினுடைய மகா வாக்கியமாகவே தன்னுடைய ஹிருதய குகையில தன்னையே அந்த பிரம்மமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக இந்த விஷயத்தை சொன்னார். அதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எடுத்து ஆபிஸ் சந்நிகிதம்னு அந்த பிரம்மம் எப்படி பராபர ஸ்வரூபமாக இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றார். சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இந்த அதாவது 2வது முண்டகத்தினுடைய 2வது கண்டத்துல இந்த பிரம்மத்தை அடையறதுக்கு முக்கியமா தேவையா இருக்கக்கூடியது கான்சன்ட்ரேஷன். அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமா வேணும். அந்த கான்சன்ட்ரேஷன் என்னன்னாக்க தனுர்கிரஹீத் உபனிஷதம் மகாஸ்திரம். இது எங்கே இருந்தோ கான்சன்ட்ரேஷனா சொந்தமா பண்ற கான்சன்ட்ரேஷன்ல உபனிஷத்தை ஆச்சாரிய முகமாக கேட்டு புரிஞ்சுண்டு அந்த உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரணவோபாசனை, பிரணவத்தை மாண்டூக்கியத்துல விசேஷமாக பிரணவத்தை பத்தி சொல்லியிருக்கு. அந்த பிரணவோபாசனை என்னன்னா தெரிஞ்சுட்டு தனுர் கிரஹீத்வா உபனிஷதம் மகாஸ்திரம். உபனிஷத் தான் இருக்கிறதுக்குள்ள மகாஸ்திரம்னாக்க ராமர் அந்த சீதைக்கு வில்லு வளைச்ச போது சிவதனுஷ் மாதிரியோ பாசுபதாஸ்திரம் மாதிரியோ இருக்கக்கூடிய பெரிய வில்லு, கையால தூக்க முடியாம இருக்கிற வில்லு இருக்கு பாருங்க, அப்படிப்பட்ட பெரிய வில்லா இருக்கிற வில்லு தான் ஔபனிஷதம். அதுல ஔபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம் ஹுபாசா நிஷிதம். ஷரம், அதுல ஷரமா இருக்க போறது எது, ஆத்மா. அந்த ஆத்மாவை ஷரமாக அதுல யோஜனை பண்ணி, அதாவது தன்னையே அதுல ஷரமா அந்த வில்ல உபனிஷத் வித்யேங்கிற வில்லுல தன்னையே ஷரமாக வச்சு, அந்த ஷரத்தினுடைய அம்பு மொன கூர்மா இருக்கணும். அந்த கூர்ப்பு சாணக்கல் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வில்லு முனையில இரும்பு இருக்கும், அந்த இரும்பை ஒரு சாணக்கல்ல தீட்டுறோம். சாணக்கல்னாக்கா அது அந்த கர்மானுடைய இதுல பிளாக் ஸ்மித் இருந்து வெட்டி வெடிக்கிறது அப்படிலாம் சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி இதை ஷார்பன் பண்ற மாதிரி நம்மளை எப்படி ஷார்பன் பண்ணிக்கிறது, உபாசனைங்கிற சாணக்கல்ல நிஷிதம் ஷார்பண்ட், அதுல கூராக்கி இருக்கணும். நிஷிதம் சந்தயீத, அப்படிப்பட்ட ஆத்மாங்கிற அம்ப உபனிஷத் வித்ய அப்படிங்கிற வில்லுல சந்தயீத சேருங்கோ அப்படின்னார். ஆயம்ய தத்பாவகதேன, தத்பாவகதேன நம்மளுடைய மனசு முழுக்க அந்த தாட்டு தான், வேற அந்யாவாச்சோ விமுஞ்சத அமிர்த சியைஷி சேர்த்துக்கு மௌனம் தான் முக்கியமான விஷயம். ஸோ மௌனமா இருக்கணும், வேற எந்த விதத்திலையும் நம்ம புத்தி போகக்கூடாது. தத்பாவகதேன, அந்த தத்பாவகதேனங்கிறத ஆயம்ய, நம்ம வில்லு விடும்போது என்ன பண்றோம், எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த நாணை பின்னாடி இழுக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ அந்த அம்பு வெளியில போறதுக்கு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ தத்பாவகதேன சேத்தசா, நம்ம மனசுல எவ்வளவு சேத்தஸ் பாவம் இருக்கோ பூர்ணமா இருந்ததுன்னா பிரம்ம ஜானம், பூர்ணமா இல்லாம குறைச்சலா இருந்ததுன்னா திருப்பியும் அது என்ன ஆகும், ஏதாவது ஒரு புண்ணியமா போயிடும். க்ஷீணய புண்ணிய மத்தியலோகம் விசந்தின்னு திருப்பியும் அதே கதி தான் ஆயிடும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும்னார். அதேதான் இன்னொரு மந்திரத்துல பிரணவோதனு ஷரோஹியாத்மா பிரம்மதன் லட்சியம் உச்சியத்தே அப்பிரமத்தேன வேத்தவியம்
ஷரவத் தன்மயோ பவேத். இந்த இதுல வேதத்துல வந்து திரிபுராசுர விற்த்தாந்தம்னு ஒன்று உண்டு. அந்த இடத்துல சொல்லும்போது சோமம் சல்யம் விஷ்ணுஸ்தத்தேஜனம் ஆசீத்துன்னு, அதாவது அந்த அம்பா இருக்கு பாருங்கோ, அந்த சோமன் வந்து அம்பா இருக்கானா, விஷ்ணு வந்து அந்த அம்பனுடைய கூர்ப்பா இருக்காராம். ஸோ அந்த திரிபுராசுரத்துல அந்த வில்ல விடும்போது என்ன ஆயிடுது, அந்த அம்பனுடைய முனையில இருக்கிற இரும்பு இது இருக்கு பார்த்தீங்களா, துண்டு, அந்த துண்டு நம்ம சதைக்குள்ள பாஞ்சிடும், இல்லை நம்மளுக்கு உள்ளா போயிடும். அந்த சதை சின்னதா ஷார்ப்பா இருக்கிறதுனால அதை வெளியில எடுக்க முடியாது. அது பாடியோட பாடியா. இப்ப கூட நம்ம நிறைய பேருக்கு உடம்புல வந்து அந்த புல்லட் போய் பாயிடுத்து, அந்த புல்லட் எடுக்க முடியாது, அவ உடம்புலயே இருக்குங்கிற பத்தில அந்த புல்லட் எப்படி புல்லட்டினுடைய ஷார்ப்னஸ் உடம்புக்குள்ள பாயறதோ அந்த மாதிரி இது பாயறது பார்த்தல. அந்த மாதிரி நம்ம ஆத்மா பிரம்மத்துக்குள்ள போய் பாஞ்சுடணும், அந்த ஆத்மா பிரம்மத்தோட பிரம்மமா ஒன்னாயிடணும், அந்த மாதிரி ஒன்னாரா மாதிரி. அதனாலதான் இந்த வில்லு அம்பு இது திருஷ்டாந்தம் இருக்க, அது ரெண்டும் தனியா பிரிஞ்சு இருக்கப்படாதுன்னு காட்டுறதுக்காக சோ அவித்யா கிரந்திம் விகிரதீக சௌமியா அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கிறதுக்காக இதை எடுத்தார். அப்படி ரெண்டும் ஒன்னாயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருந்ததுனாக்க அவனுக்கு என்ன ஆகும், ஃபுல்லான அந்த ஞானம் வரும். ஞானம் வந்த உடனே அவன் அதுல இருந்து டெவலப் பண்ண முடியும். பிரம்மை வேதம் அமிர்தம் பிரம்ம பశ్చాத்னு எல்லாமே பிரம்மம்னு தெரியும்னு சொன்னார். மூணாவது முண்டகத்துல என்ன பண்ணார்னா, இப்படிப்பட்ட ஞானம் வந்த ஞானியினுடைய சொரூபம் என்னன்னு சொல்றார். அந்த ஞானியினுடைய சொரூபம் என்னவா இருக்கும்னாக்க, இதை ரமணர் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். நாடி பந்தம், அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பந்தம் இருக்கு, அத அபிமானம் அப்படின்ட்டு. அந்த பந்தங்கள் நாடி பந்தத்தை கட்டறும்போது என்ன ஆகும், எல்லா நாடியும் ஒரே இடத்துல போயிடும். அப்புறம் அவனுக்கு அகன்ற கர்த்திருவம் இருக்காது. கர்த்திருவம் இல்லாதனால அவனுக்கு சந்தேகமே வராது, தான்கிற எண்ணம் இருக்காது. அதனால அவனுக்கு பண்ற கர்மாக்கள்னால பந்தம் இருக்காது அப்படின்னு ரமணர் சொல்றார். அது சொல்லும்போது அதே மாதிரிதான் இந்த இடத்துல என்ன ஆகும், வித்யதே ஹிருதய கிரந்திகி சித்தியந்தே சர்வசம்சயாக ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி. அதுக்கப்புறம் அவனுக்கு சந்தேகம்லாம் வரத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு தஸ்மின் திருஷ்டே பராவரின்னு அந்த ஞானம் பராவர ஸ்வரூபமான அந்த பிரம்ம ஜானம் வரும்போது அவன் அந்த மாதிரி இருக்க போறான்றார் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆத்மஜ்யம் ஹர்ச்சயத் பூதி காமஹா, அதாவது அவள்கிட்ட நம்ம அபச்சாரப்பட்டுவிடப்படாது தப்பி தவறி கூட. இன்ஃபேக்ட் ஜீவன் முக்தி விவேகம்ன்ற வித்யாரண்யர் புஸ்தகத்துல எழுதியிருக்கார், ஞானம் வந்துவா சன்னியாசம் வாங்கிடுறது நல்லது, லௌகிகாலுக்கும் ஞானம் வரலாம். அப்ப என்ன ஆகும்னார், பாக்கி பேர் அவளுக்கு ஞானம் வந்துடுத்துன்னு தெரிஞ்சுக்காம அபச்சாரப்பட்டுலாம், புறத்தையார் அபச்சாரப்பட்டுடக்கூடாது, புறத்தையார் பாவம் பண்ணிடக்கூடாது, அவளை பாவம் பண்றதுக்கு தூண்டிடக்கூடாதுன்னு நீங்க அட்லீஸ்ட் இது வாங்கிட்டேன்னா நல்லது, காவி வஸ்திரம் வாங்கிட்டேன்னா நல்லது அப்படின்னார். அதனாலதான் காஷாய தண்ட மாத்திரன யதி பூஜ்யா. அதனால யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட பெரியவாளா இருக்கலாம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், யோகோ விஷ்ணு மகத்பூதம் பிரதக் பூதான் யனேகசா அப்படின்னு, யாராவது ஒரு மகான் இருக்கலாம், பெரியவாளா இருக்கலாம் அப்படின்னு அவளை நினைச்சு நம்ம என்ன பண்றோம், நமஸ்காரம் பண்றோம். அப்படிப்பட்ட பெரியவாளா இருக்கிறவான்னு அந்த ஞானம் ஞான பலன்கள். இந்த ஞான பலன்கள் என்ன ஆறுதுன்னாக்க, ததேதத் சத்தியம் ரிஷி ரங்கிரா புரோவாச்ச அப்படின்னு இந்த சத்தியமான விஷயத்தேன்னு சொன்னார். அது எப்படி இருக்கும்னாக்க, ச யோகவை பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, யார் இதை தெரிஞ்சுக்கிறானோ அவன் பிரம்மமாகவே ஆயிடுறான். பிரம்ம லோகத்துக்கு போறான், பிரம்மத்தோட கூட இருக்காங்கிற விஷயம் இல்லை, பிரம்மமாவே ஆயிடுறான். நாசியா அப்ரப்யமித் குலே பவதி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவனுக்கு கொஞ்சம் சிண்டு தட்டி உண்ணுங்கிறதுக்கு அவன் வம்சத்துலையும் யாரும் பிரம்ம ஞானி இல்லாதவா பிறக்க மாட்டார். தரதி சோகம் தரதி பாப்மானம் குருஹாதி கிரந்திபியோ விமுக்தோ அமிர்தோ பவதி அப்படின்னார். ஆச்சாரியர் பகவத்பாதால் எழுதும்போது விமுக்தான்னாக்க மிருதஸ்தன் விமுக்தோ பவதிங்கிறது இல்லை, ஜீவன் நேவ விமுக்தோ பவதி. இந்த லோகத்திலேயே ஞானத்தினுடைய பலன் என்னன்னா, ஞான பலன்கிறது அனுபவாவசானம். இந்த லோகத்துல நம்ம அனுபவத்திலேயே நம்ம அடையக்கூடியதுதான் ஞான பலன்கிறது. பாக்கி பலன்கள்லாம் என்ன ஆகும், வேற ஒரு இடத்துல வேற ஒரு காலத்துல அடையப்படக்கூடியது. இது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதாக ஏதோ ஒரு பெரிய உபநிஷத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். பெரியவாள்லாம் இதை ஏற்று சொல்லிச்சுக்கணும். भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः, स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः, यसेम देवहितं यदायुः.